ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீட்டில் ஊழல் செய்தவர்களை திமுக ஒதுக்கி வைத்தால்தான் தேர்தலில் வெற்றி பெற முடியும் என்று தமிழக இளைஞர் காங்கிரஸ் தலைவர் யுவராஜ் கூறியுள்ளார். மத்திய அரசின் சாதனைகளை மக்களிடம் விளக்கும் நடைப்பயணத்தை தமிழக இளைஞர் காங்கிரசார் அக்டோபர் 2ஆம் தேதி கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவிளையில் துவக்கினர். திருநெல்வேலி, மதுரை, திருச்சி, வேலூர் வழியாக இந்த பேரணி சென்னை வந்தடைந்தது. இந்த நடைப்பயணத்தில் மத்திய அரசின் 108 ஆம்புலன்ஸ் சேவை, ஜவஹர்லால் நேரு நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம், கிராமப்புற 100 நாட்கள் வேலைவாய்ப்பு திட்டம் போன்ற பல்வேறு நலத்திட்டங்களை பொதுமக்களிடம் எடுத்துக் கூறும் வகையில் பிரச்சார வாகனங்களும் இடம்பெற்றன. 53 நாட்களுக்கு பின் சென்னையில் நடந்த பேரணியின் நிறைவு விழாவில் பேசிய தமிழக இளைஞர் காங்கிரஸ் தலைவர் யுவராஜ், ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீட்டில் ஊழல் செய்தவர்களை திமுக ஒதுக்கி வைத்தால்தான் சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற முடியும் என கூறினார். ஸ்பெக்ட்ரம் ஊழல் செய்தவர்கள் நிச்சயம் தண்டிக்கப்பட வேண்டும். அதுபோல நான் தமிழக முதல்வரை கேட்டுக் கொள்கின்றேன். ஸ்பெக்ட்ரம் ஊழல் செய்தவர், அவரது குற்றம் நிரூபம், அவரை திமுக கட்சியில் அவரை விலக்கி வைக்க வேண்டும். அப்பொழுதுதான் வருகின்ற தேர்தலிலே ஒருவேளை அன்னை சோனியா காந்தி அவர்களும் இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் இந்த கூட்டணி வேண்டும் என்று முடிவு செய்தென்றால் நாம் வெற்றி பெற இது போன்ற நடவடிக்கைகள் நீங்கள் எடுத்தால்தான் நாம் வருகின்ற தேர்தலிலே நாம் வெற்றி பெற முடியும் என்று கூறி இக்கூட்டத்தில் மத்திய தொழில்துறை இணை அமைச்சர் அருண் யாதவ், காங்கிரஸ் எம்எல்ஏ விடியல் சேகர், தமிழக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் குமரி அனந்தன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.